கிராஸ் கட்டிங் தான் உங்களுக்கு. கிராஸ் கட்டிங் போட போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். வரைஞ்சி எடுத்துகிட்டு அப்புறம் அதில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். பேக்கை போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். அரைக்காத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 3 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கை எடுத்துடலாம். ஓகேங்களா? நம்ம பேக்கை வந்து அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு பேக்கை எடுத்துட்டோம். இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25 வச்சோம் இல்லையா? அதே 5.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மேலே இங்கே ஷோல்டர் வந்து 3.25 இருக்கணும். கரெக்டாக 3.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இதை வந்து நானும் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அவங்களுக்கு குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா? அதுக்கு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். முன்னாடிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ முன்கழுத்தோட இறக்கம் வந்து அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு. ஓகேங்களா? 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 3 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கழுத்து வந்து கீழே வந்து அவங்களுக்கு ரொம்ப குறுகலாக இருந்தால் ஹைட்டாக இருக்கிறவங்க உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறுகல் 2.5 இன்ச்சு வச்சோம்னா கழுத்து வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பெண்டு கொடுத்து லைட்டாக கிராஸாக வரைஞ்சி இந்த மாதிரி நான் ரவுண்ட் போட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு கிராஸோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கு கிராஸோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு. 1 இன்ச்சு சேர்த்து 13.5 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டாச்சு. இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து 8 இன்ச்சு இருக்குது. அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட்டு 7 இன்ச்சு இருக்குது. அப்போ 4 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு. அப்போ 3.5 இன்ச்சுனா நான் 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு தான் நான் பஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பஸ்ட்டு அவ்வளோவா இதாக இருக்காது. அதனால் நம்ம 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கிராஸோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இதே 4 இன்ச்சு வச்சு இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தது, அதனால் நான் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கரெக்டாக 3 இன்ச்சு இங்கே நான் மார்க் பண்ணுவேன் இல்லையா? அது இங்கே இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இடுப்பு வந்து இதை நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் ஆனவங்க இல்லையா? அதனால் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வெளியே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது.
எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் கிராஸ் அடித்து வெட்டிக்கிறேன். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி வெட்டிட்டேன். இப்போ இது வந்து நம்ம கரெக்டான இடத்துல அரக்காத்து போட்டுடலாம் எல்லாத்தையும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. அடுத்து நம்ம பட்டி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பட்டியோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3.25. அந்த 3.25 அப்படியே இங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். ரெண்டாவது அரக்காத்து போட்டுக்கோங்களே, அங்கே வச்சுக்கிட்டோம்னா 11.5 இன்ச்சு வருது. பட்டியோட நீளம் வந்து 11.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ணிக்கலாம். சிங்கிளாகவே போட்டுக்கலாம். பட்டி வந்து நான் மார்க் பண்ணுறேன். பட்டி வந்து கீழே இங்கிட்டு 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். சென்டரில் வந்து 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். பட்டியோட நீளம் வந்து 11 இன்ச்சு, 11.5 இன்ச்சு சேர்த்து 12.5 வச்சு நான் 12 வச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கிட்டும் 12 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த சைடு பட்டி வந்து சைடில் வந்து எல்லாத்துக்கும் 3 இன்ச்சு வச்சேன்னா 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பேக்கை வச்சு. இவங்களுக்கு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ 4னா 5 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வரது 5 இன்ச்சு பட்டி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பின்னாடி வந்து 5 இன்ச்சு வருது, முன்னாடி வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். சென்டரில் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன் பட்டிக்கு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி. இதுதான் ஒரு ஸ்லீவ் கட்டிங்கே. ஓகேங்களா? இப்போ இதை கரெக்டாக வந்து அரக்காத்து போட்டுக்கலாம். கரெக்டானதுங்க. இன்னொரு பட்டி வந்து இந்த பக்கம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி இருந்தால் நம்ம 2 பட்டி அதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நான்